இணங்கி தற்பொடு பால்மொழி பேசிகள். மனம் ஒருமித்து குளிர்ந்த பால் போன்ற இனிய சொற்களை பேசுபவர்கள். மனந்திட்டி சுகமாய் விளையாடிகள். கூடிய பின் சுகமாய் விளையாடுபவர்கள். இளம் சொல் செப்பிகள் சாதனை வீணிகள். தாழ்வான மொழிகளை பேசுபவர்கள். தாம் சொன்னதையே சாதிக்கும் பயனிலிகள். கடிதாகும் இடும்பை பற்றிய தாம் என மேயினர். கடுமையான துன்பம் பிடித்தவர் போல இருப்பவர்கள். பெரும் சொல் பித்தளை தானும் வையாதவர். வந்தவர்களிடம் பெரிய வார்த்தைகளை பேசி பித்தளை சாமான்களை கூட விட்டு வைக்காமல் கவர்பவர்கள். இரும்பில் பற்றிய கூர்விழி மாதர்கள். எவரேனும் பணம் சுற்றிக்கொள் உபாய உதாரிகள். இரும்பாலான வேல் போன்ற கூறிய கண்களை உடையவர்கள். யாராயிருந்த பொழுதிலும் அவரிடம் பணத்தை கவர்ந்து கொள்ளும் தந்திரம் அல்ல சிறப்பு உடையவர்கள். மனம் கட்டு குழல் வாசனை வீசிகள். நறுமணம் கூடியதாய் பின்னி கட்டியுள்ள கூந்தலில் நின்று வாசனை வீசி செய்பவர்கள். பலம் செப்பி தர மீள அழையாதவர். பொன்னை கொடுக்கிறேன் என்று சொன்னால் அது தருமளவும் தமது வீட்டுக்கு மறுபடியும் அழையாதவர்கள். அவரோடே பதம் தூய்த்து கொடு தீமைய மா நரகு அடைந்திட்டு சவமாகி விடாது. இத்தகைய பொதுமகளிரோடு இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு கொடுமை வாய்ந்த பெரிய நரகத்தை அடைந்து பிணமாகி விடாமல் உனது பதம் பற்றி புகழானது கூறிட அருள்வாயே. உனது திருவடியை பற்றி உன் திருப்புகழை கூற எனக்கு அருள் புரிவாயாக. வணங்கம் சித்தமில்லாத ராவணன் சிரம் 10 கெட வாழி கடாவியே. ஸ்ரீராமரை வணங்குவதற்கு மனமில்லாத ராவணனுடைய 10 தலைகளும் மற்ற விழும்படி அம்பை செலுத்தி மலங்க பொக்கரை ஈடு அழி மாதவன் மருகோனே. மனம் கலங்க பொய்யை உடைய அரக்கரின் வலிமையை அழித்த திருமாலின் மருமகனே. மதம் பட்டு பொறு சூரபத்மன் ஆதியூர் குலம் கொட்டத்து இகழ் கூறிய மோடரை. ஆணம் கொண்டு சண்டை செய்த சூரபத்மன் ஆகியோரை குலப்பெருமை பேசி இருமாப்புடன் பகைமை போர் சொல்லி வந்த மூடரை பழைந்திட்டு களம் மீதினிலே கொலவிடும் வேறா. சூழ்ந்து வளைத்து போர்க்களத்திலே இறந்து போகும்படி வேலை செலுத்தியவனே. படம் பற்றி கழுகோடு பல்கூலிகள் பிடுங்கி கொத்திடவே அமராடியே. பணத்தை பற்றி கொண்டு கழுகுகளுடன் பல பேய்கள் பிடுங்கி கொத்தி உண்ணும்படி போர் செய்து பிளந்திட்டு பல மயில் ஏறிய முருகோனே. பகைவர்களை பிளந்து அழித்து வன்மை கொண்ட சிறந்த மயில்வாரத்தில் ஏறிய முருகோனே. பிரிந்திட்டு பரிவாகிய ஞானிகள் சிலம்பு அத்த கடல் சேரவே நாடிடு. உன்னை பிரிந்திருந்து உள்ளத்தில் அன்பு நிறைந்திருந்த ஞானிகள் சிலம்பையும் பொன்னால் செய்யப்பட்ட வேற கடலையும் அணிந்த திருவடிகளைச் சேர விரும்பி வருகின்ற பெரும்பற்ற புலியூர் தனில் மேவிய பெருமாளே. பெரும்பற்ற புலியூர் எனும் சிதம்பரத்திலே வீற்றிருக்கின்ற பெருமாளே, உனது திருவடியை பற்றி உன் திருப்புகழை கூற எனக்கு அருள் புரிவாயாக. முதுமகளுடைய இயல்புகளை பத்தி சொல்றார். 2வது பகுதியில் பார்க்கும்போது ஒரு பேர் சொல்றார், வணங்க சித்தமில ராவணன். ராவணன் எல்லாத்தையும் போட்டாச்சு, கையில ஒரு ஆயுதமும் கிடையாது, நிக்கிறான். இன்னைக்கு போய் நாளைக்கு வா அப்படிங்கிற ராமர். அவர் நினைச்சிருந்தாங்க அந்த சமயத்தில் ஒரு அம்ப போட்டு கொண்டு இருக்கலாம். அந்த சமயத்தில் கூட இவன் வீரபால நிக்கிறான். அதனால வணக்கம் சித்தமிலா ராவணன். அப்ப சரணடைந்தா கூட காப்பாற்றிருப்பாரு. அதை சொல்றாரு வணங்க சித்தமிலா ராவணன். ராமணன் வணக்கம் அப்படிங்கிறான். அவனுக்கு குறிப்பிட சொல்றாரு அழகா.